ஸ்வஸ்திக் ஜெம் வழங்கும் ராசிக்கல் பரிகாரங்கள். நேர்களுடைய கேள்விகளுக்கு குருஜி பதில் அளிக்க ரெடியாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சென்னை டி நகரில் லொக்கேட்டாக இருக்க ஸ்வஸ்திக் ஜெம் விற்பனை நிலையத்துக்கு நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய ஜாதகங்களை காமிச்சு அதுக்கேற்ற ராசிக்கற்கள் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கேற்ற பலன்கள் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களால் நேரடியாக போக முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனடியாக நீங்கள் கால் அடித்து ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லையுமே வந்துட்டு நீங்கள் ராசிக்கற்களை வந்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த நேயர்கள் காத்துகிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாமா? எஸ், முதல் காலர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் அரக்கணம் சீனிவாசன் சார். சரிங்க சார், என்ன கேள்வி, யாருக்காக கேள்வி? எனக்கு 15/11/1960 சார். மெதுவா சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்க. எந்த மாதம், எந்த தேதி? 15/11 சரி, கேட்கல. நவம்பர் 18ங்களா? நவம்பர் 15. நவம்பர் 11ஆ? 15. நவம்பர் 15. எத்தனாவது வருஷம் சார்? 1960. நவம்பர் 15, 1960. 1960. ஆமா. எந்த நேரத்துல பிறந்தீங்க? 6 AM. 6 AM-ங்களா? ஆமா. ஓகே, 6 AM. என்ன கேள்வி சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு? பிரச்சனை நிறைய இருக்கு. கடன் பிரச்சனைகளா இருக்குங்களா? ஆமா சார். என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன பிக்னஸ்? என்ன சொல்லுங்க? பேங்க் எம்ப்ளாயி. சார், அதுக்கு அப்புறமேல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா தான் இருக்கேன். பேங்க்ல தானே ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணுற வேலை தானே. அதுக்கு எப்படி உங்களுக்கு கடை வரும்? பேங்க்ல ஒரு ரூபாய்க்கு வட்டி சேர்த்து உங்களுக்கு புத்தி இருக்கணுமே. ஏன் அந்த புத்தி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த பண பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு என்னதுக்கு பண்ணிட்டீங்க? என்ன கல்யாணம் பண்ணிட்டு யாருக்காருமே இல்லை யாருக்காரு கொடுத்தீங்களா? என்ன பண்ணுங்க? ஒன்றும் இல்லாமல் எப்படி கடை பிரச்சனை வரும்? ஏதாவது பண்ண தானே வரும். ஏதாவது கேம்பிளிங் ஆடினீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? வீட்டு செலவு, கல்யாணம். சார், வீட்டுக்கு செலவுக்கு மாதம் சம்பளம் வரும், பென்ஷன் வரும், அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? சரி, மாதம் வரும் அந்த சம்பளம். அது அப்படி இருந்தாலும் அவ்வளோ என்னத்துக்கு செலவு பண்ணணும்? இருந்தாலும் சரி, அதுக்கு தானே வாழ்க்கை இருக்குது. அதுக்கு மேலே யார் சால்வ் பண்ணிட்டு வாழணும்? நீங்கள் உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும்? நீங்கள் எப்படியே வாங்கிடுவீங்க. உங்களை கேட்ட அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? இல்லை, இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டு அது எவ்வளோ 15,000 30,000 வாழணும். இல்லாத ஆசைப்படி என்னது பண்ணு? சாலை பண்ணி நெய்யை சாப்பிடுவோமா? ஆமாம். உங்கள் சொந்த வீடு இருக்கா? ஆமாம், 9 பூஜைன்னு இருந்தா. அது யார் வீடு? தாத்தா வீடா உங்கள் வீடா? நீங்கள் சம்பாதிச்சம் பண்ணிதா? எங்கே இருக்குது வீடு? ஓகே. உங்கள் ஜாதகத்தில் 10வது அதிபதி சந்திரன் 12ல் இருக்கிறாரு. அதனால தான் இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இந்த சால பிரச்சனைக்காக நான் ஒரே ஒரு கோயில் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். திருநள்ளாறு சனீஸ்வரன் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் சால பிரச்சனைக்காக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் குபேரக்கல் மற்ற அங்காரக்கனோட கல் இல்லை ஒரு பவளை போட்டுக்கிட்டு ஒரு குபேரக்கல்லை எடுத்து வச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் பண பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கு. அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க சேலத்துல இருந்து பண்றோம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான். சரி, உங்களோட பிறந்த தேதி சொல்றீங்களா முதல்ல? பிறந்த தேதி 22/6/1953 ஜூன் மாதம். 22/3 ஜூன் 22, 1963 மாசம். 22/6/1953 1953 மாசம் ஜூன் 6, தேதி 22 இயர் 1953. எந்த நேரத்துல பிறந்தீங்க? ஜூன் மாசம். எந்த நேரம்? காலையில எத்தனை மணிக்கு? இல்ல ஈவினிங்? காலை 5:30. 5:30 AM. சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. என்ன சார் கேள்வி? என்ன சார், எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. நம்ம உடம்புக்கு அடிக்கடி சரியில்லா போகுது, முழங்கால் வலி. நாங்கள் என்ன இந்த காரியக்கிரமத்தில் கடை பிரச்சனைகளை காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்குமா? காசு இல்லை, நீங்கள் உடனே ஃபோன் எடுத்த உடனே சார் கடை பிரச்சனை இருக்குது சார், ஏதோ எனக்கு ஓட்டு போட்டு என்ன கடை தீர்த்து வச்சுக்க. என்ன பிரைம் மினிஸ்டரா, சிஎம்மா, முதலமைச்சரா? கேளு, சொல்லுங்கள் சார். அப்படிலாம் ஒன்றும் இது இல்லை. உடனே ஃபோன் எடுத்த உடனே சார் எனக்கு கடை இருக்குது சார், என்ன நரேந்திர மோடியா உங்கள் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பணம் போட வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா? அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நான் பணம் போடுற அளவுக்கு அவர் அப்படி தான் சொன்னார் தானே. ஓட்டு போட்டவங்கள 15,000 அக்கௌண்ட்டுக்கு போட்டேன்னு ஒரு வாட்டி சொன்னிருந்தாரு.
ஆமாம், என்னது சார் கடை ஆயிடுச்சு உங்கள் வாழ்க்கையில்? இது கொஞ்சம் சனி திசை நடந்ததுன்னா கொஞ்சம் மாடுங்கள்லாம் சேர்த்து நம்ம பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், குத்தகை காடு ஓட்டிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் காட்டுலையும் வருமானம் சரியா வரமாட்டேங்குது. அதுக்காக என்னங்க ராசிகள் போடலாமா இல்லை என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போட்டேங்க. ஓ சூப்பர் சூப்பர் சார். உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் அங்காரக்கம் இருக்கு. சொந்த நிலையெல்லாம் இருக்கா? சொந்த நிலம் இல்லைங்க சார். கொஞ்சம் கூட இல்லை, வீடு கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லைங்க சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? ஆமாங்க சார். அப்படியா? அப்படி எப்படின்னா வாடகை வீட்டில் மாடை வளர்த்துறீங்களா? மாடு வளர்த்திட்டு இருக்கேங்க சார். இங்கே ஒரு இடம் புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி மாடு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், அந்த இடம் யாருது? புறம்போக்கு இடம்? புறம்போக்கு இடம் கவர்மெண்ட்டு சேர்ந்து இருக்கோம். அப்படியாண்ணா? அதனால தான் சூரியனோட ஜாதகம் உங்களுக்கு ஜாதகத்தில், அதனால தான் கவர்மெண்ட் இடத்த நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் பணம் வர்றதுக்காக பணத்துக்காக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். சுக்குரனோட பேஸ்லெட்டை நீங்கள் போடுங்க. சுக்கரன் மற்றும் சந்திரன் ரெண்டுக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கரன்னா டைமண்ட் கூட போட்டுக்கலாம், இல்லை முத்து கூட போட்டுக்கலாம். இந்த ரெண்டு முத்துன்னு சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். பணத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களோட திஷ்டிக்காக திஷ்டிக்கல் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களோட லக்கி டேட்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் 22 ரொம்ப டேஞ்சர் டேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் லக்கி டேட்ஸ் வந்து 136 ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லதே இருக்கட்டும். உங்கள் நம்பரில் ஏதாவது லாஸ்ட் நம்பர் 7 இல்லை 2 முடியுதா சார்? நம்பரை நான் கூட்டி பார்க்குறேங்க சார். இல்லை, லாஸ்ட் மொபைல் நம்பரில் 7 ஏதாவது 2 இருக்கா? எண்ட் ஆகிட்டு இருக்குதா? என்ன நம்பர் எண்ட் ஆகும் லாஸ்ட்டில்? லாஸ்ட்டில் எஸ்ஸுக்கு செல்லமுத்துன்னு வருங்க. அது வந்து நம்பர் நான் எழுதி பார்க்குறேன். உங்கள் நம்பர் சொல்லுங்கள், வாயிலே ஞாபகம் இருக்கா? எப்படிங்க சார்? உங்கள் நம்பர் ஞாபகம் இருக்குதா? என் நம்பர் வந்து இதை பிறந்த தேதி மட்டும் ஞாபகம் இருக்குங்க. 22/6. இல்லைங்க சார், உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லுங்க. கடைசியில 7ல 8ல முடியுதான்னு? 7 இல்லை 2ல முடியுதா? செல் நம்பர் வந்து ஆரம்ப நம்பர் 9ங்க, கடைசி நம்பர் 9. ஸ்டார்ட்ல 6 ஆகுமா? ஸ்டார்ட்ல வந்து 9, கடைசி நம்பரும் 9. ஆமாம், நீங்கள் 22 பறந்துக்கிறீங்க. நீங்கள் 9 யூஸ் பண்ணாதீங்க. 9 உங்களுக்கு டேஞ்சர் நம்பர்ஸ். நான் என்ன சொன்னேன்னா 136 ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க சார். அழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? கடலூர் மாவட்டம் சிவகுமார் பேரு. சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? பையனுக்காக. ஓகே, உங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் முதல்ல சொல்லுங்க. மாசம், தேதி, வருஷம். சித்திரை மாசம். இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? எந்த செப்டம்பரா மேவா? மே மாசங்களா? ஆமா, சித்திரை மாசம். மே ஏப்ரலா மேங்களா? மே. ஓகே, மே எந்த தேதியில பிறந்தாரு? 21/4/98ங்க. 21/4 ஏப்ரல் 21 4 1998. 98ஆ? எந்த நேரம் சார்? நேரா எந்த நேரத்துல பிறந்தாரு? 1:36ங்க. மதியமா நண்பகலா? மதியம். ஏர்லி மார்னிங்கா? மதியமா? மதியம் 1:35. என்ன 21 ஏப்ரலா? 21 ஏப்ரல் 1998. 1998. ஆமா, 1:35 PM. ஆமா, லைன்ல தான் இருக்கீங்க சார், ஒரு நிமிஷம். திங்கக்கிழமை வந்துருக்குது சார். புதன்கிழமை வரல சார், திங்கக்கிழமை வந்துருக்கு. 1998. ஆமா, ஏப்ரல். ஆமா, செவ்வாய்க்கிழமை கரெக்டா இருக்குது இப்போ. சார், என்ன மகர ராசியா? ஆமாங்க, மகர ராசி. ஆமா, என்ன கேள்வி? என்ன கேள்விங்களா? அல்ல, என்ன கேள்வி? கேள்விங்களா? செவ்வாய்க்கிழமை பிறந்தது, சிம்ம லக்கணங்க, பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. கடிச்சாலும் சார், உங்க ஜாதகத்தில் கல்யாணம் வாழ்க்கை நல்லா இல்லை சார். கல்யாண ஜாதகம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதகம் நல்லா இல்லை. கல்யாணம் பண்ணாலும் கூட டைவர்ஸ் ஆகிடும். கேட்குதா? ஆமாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட வாழ்க்கை நல்லா இருக்காது. மேரேஜ் லைஃப் டைவர்ஸ் ஆகிடும். சரி, கரெக்டு தான், டைவர்ஸ் ஆகிடும். ஏன்னா சனி அங்காரக்குன்னு இருக்கிறாரு, சூரியன் கூட இருக்கிறாரு. இந்த 3 கூட சேர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை. அதே மாதிரி குரு சுக்கிரன் சனிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆகும். மற்ற ஜாதிகாரர்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். லக்னத்தில் ராவ் இருந்தால் சேம் கேஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கணும். தேடாது, லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை காதல் பண்ணிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா 40 வருஷம் கூட கல்யாணம் நடக்காது, 50 வருஷம் கூட கல்யாணம் நடக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கினா டைவர்ஸ் ஆகிடுது. லக்னத்தில் ராகு இருந்து
நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கினா அந்த டைவர்ஸ் ஆகிடும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜாதகம். ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலத்தை பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. 482. சரிங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? பிரச்சனை அதிகமா இருக்கு. உங்க சைட்ல வந்து ஃபோன் சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. கொஞ்சம் சரியா பேசுனீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஓகே, அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது ராசிக்கல் பரிகாரங்கள், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரி பேசுறேன். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக பேசுறேன். சரி, உங்களுடைய பிறந்த தேதியை முதல்ல சொல்லுங்க. மாசம், தேதி, அப்புறம் வருஷம். 23/4/1973. ஏப்ரல் 23 1973. 1973ங்களா? 73. 73. 1973. 23/4. ஓகே, ஐயா. 23/4/1973. 73. பிறந்த நேரம் சொல்லுங்க. ஆமா மேம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 6:45 AM. 6:45 AM. 6:45 AM. திங்கட்கிழமை. ஓகே சார், என்ன கேள்வி? சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, உங்கள் ஃபோன் சரியாக கேட்கல. என்ன கேள்வி? நீங்க டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. சொந்த வீடே அமையல சார், உங்கள் குடும்பத்தில் யாரோ இறந்துருக்கிறாரா? சொந்த வீடே அமையல சார். ஆ, சொந்த வீடு அமையல. வீடே அமையல சார். சார் நான் சொல்கிறேன் சார், உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க யாரோ இது வரைக்கும் இறந்துருக்கிறாரா? யார்? என்ன சார்? குடும்பத்தில் யாராவது இறந்துருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தில் யாராவது? அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, தம்பி இறந்துட்டாங்க. ஆமாம், 2ல் சரி வந்து இப்படி தான் ஆகும். இதை மாதிரி யாருக்காரும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், மாற்றுக்கல. அவர் ஏதாவது கோபத்தில் ஏதாவது திட்டிக்கிற வாழ்க்கையில் யாராவது யாராவது உங்களை திட்டிக்கிறாரா? அப்பா, அம்மா, தம்பி? அப்பா அம்மா 2 பேரும் இல்ல, தம்பி இறந்துருக்காரு. அத்தா 2ல் சனி இருந்தால் 12ல் சனி இருந்தால் சார் கூட பிறந்தவங்க இறந்து போயிருக்கலாம். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது உங்களை திட்டிக்கிறாரான்னு கேட்டேன் வாழ்க்கையில். புரியல சார். கேளுமா. வாழ்க்கையில உங்களை யாராவது வந்து அப்பா அம்மா இருந்த நேரத்துல உங்களை திட்டிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. திட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதன் வந்து 12ல் இருக்கிறாரு. புதன் 12ல் இருந்தால் நீங்கள் சொந்த வீடு அம்மினா சொந்த அங்கே இருக்க ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகணும், இல்லை புதன் டெம்பிளுக்கு போகணும், ரொம்ப நல்லா இருக்குது. அங்கார்க்கன் குரு 2 இருந்தால் நீங்கள் வந்து பவளை போடுக்கணும். இது அடுத்தது வந்து கனக்க புஷராக போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சொந்த வீடெல்லாம் கண்டிப்பாக அமையும். தனுசு ராசிக்காருக்கு இப்போ டைம் ரொம்ப பேட் டைம். இந்த உலகத்தில் ரொம்ப கெட்டுப்போன ராசியே தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாம் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. நாய் பிறந்தாலும் சரி, கோழி பிறந்தாலும் சரி, பன்னி பிறந்தாலும் சரி, மனுஷன் பிறந்தாலும் சரி, யானை பிறந்தாலும் சரி, தனுசு ராசிக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த ராசிக்கு சனி துஷ்டி வந்துட்டு, அதே மாதிரி குரு துஷ்டி வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி அங்காரக்கனோட துஷ்டி, இந்த 3 துஷ்டி ஒரே ராசி மேல் போட்டுட்டு இருக்கு. அதனால் தனுசு ராசினால்தான் ரொம்ப கெட்டு போயிருக்க ராசி வந்து தனுசு ராசி. பி என ஒரு பேர் யாருக்கு இருக்குது? பி மூலா நட்சத்திரத்தில் எல்லாம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பேட் டைம் இருக்குது. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்முக்கு நிறைய போயிட்டு வாங்க, ஒரு 10-15 வாட்டி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இடம் வாங்கிறதுக்காக ஒரு வாட்டி நம்ம அது வந்து பவளை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. டி நகர் வந்து சென்னையில் ஸ்வாஸ்திக் ஜம்மில் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சொந்தமாக வீடு அமையும். ரொம்ப நன்றி.